ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி சுரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி செய்கிறதுக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சுரைக்காவை எடுத்து அதோட 2 சைடு எட்ஜஸ்ஸு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எட்ஜஸ் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணுறதுனால ஈஸியாக சுரைக்காய் வேகும். ஸோ ஸ்கின்னு பீல் ஆஃப் பண்ணியாச்சு. இதை பீசஸாக அகைன் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே இருக்கிற பல்ப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி அகைன் இது ஸ்மால் பீசஸை கட் பண்ணணும். அப்போ தான் இது ஈஸியாக வேகும். ஸோ இந்த அளவுக்கு ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சுரைக்காய் பீசஸை நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வேக வைக்கும்போது டைம் அண்ட் கேஸ் ரெண்டுமே நம்ம சேவ் பண்ணலாம். இதோட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் 1 விசில் போதும். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கல இன்றைக்கி. அண்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக ஒரு 4 ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு ஆனியன் நான் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வேக வச்ச இந்த சுரைக்காய் பீசஸை நான் ஆட் பண்ண போகிறேன். நிறைய தண்ணி ஆட் பண்ணாதீங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா சுரைக்காய் நல்லா மேஷ் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை. அண்ட் இந்த மாதிரி வேக வச்சு குக்கரில் செய்யலாம். இல்லைன்னா டைரெக்டாக இந்த மாதிரி வானலில் போட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். வானலில் டைரெக்டாக போட்டு செய்யும்போது டைம் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆகும். அதனால் நான் குக்கர் யூஸ் பண்ணேன். கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ் இதில் ஆட் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலி நம்ம கிரேட்டட் கோகோனட்டை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய சுவையான சுரைக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இதில் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய், ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.